வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன் எபிசோட் 73 அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு எபிசோடு தான் நினைக்கிறேன். எபிசோட் முடியும் போது பார்ப்போம், நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அடுத்த எபிசோடையும் சேர்த்துடுறேன். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு 73 மட்டும்தான். சரி வாங்க, ரொம்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஒரு 16 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல நம்ம பார்வதி தேவியோட பாட்டிமா சிவன் பார்வதி கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக ஹிமாலய அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஒரு டைப். கல்யாண சம்பிரதாயங்கள் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் அவங்களுக்கு தெரியும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்வதி தேவியையும் பாட்டிமாவையும் காட்டுறாங்க. பார்வதி பாட்டிமா கிட்ட, நீங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி அரண்மனைக்கு வந்திருப்பீங்க, வாங்க நீங்க கொஞ்சம் ஓய்வுடுங்க, நான் உங்களுக்கு காலமிக்கு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டிமா, அதெல்லாம் தேவையில்லமா, வா நீ வந்து பேசாம என் பக்கத்துல உட்காருன்னு சொல்றாங்க. பார்வதி தேவிய பக்கத்திலேயே உட்கார வைக்க பாக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா, இல்ல பாட்டிமா, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு போதுமான அளவு வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாக்கு காலெல்லாம் அமுக்கி விட்டு நல்லா பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா அந்த ரூமுக்கு வெளியில நின்று பர்வதராஜனும் மீனாதேவியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ பர்வதராஜன், மீனா நம்ம பொண்ணு செம்ம டேலண்ட்ல, பார்வதியால மட்டும்தான் எப்பவுமே கோபத்துல இருக்கிற உங்க அம்மாவை கூட சிரிச்சு பேச வைக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு மீனாவதி தேவி, அப்படியெல்லாம் இல்ல ராஜா, எங்க அம்மாவோட சுபாவமே அப்படித்தான். எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி மாதிரி, எதுக்கு இருக்கிறவங்களோட சுபாவத்தை அப்படியே பிரதிபலிப்பாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பாட்டிமா பார்வதி கிட்ட, நீ எப்பவுமே நல்லா இருமா, நல்லா இருக்கணும், நீ இப்படி என்ன தொட்டு என்னோட காலை அமுக்கி விட்டதுக்கு அப்புறமா இத்தனை வருஷமா என்னோட உடம்புல இருந்த எல்லா சோர்வும் காணாம போயிடுச்சு சொல்றாங்க. அடுத்தவங்க பார்வதி தேவி கிட்ட, சரி நீ கல்யாணம் பண்ணிக்க போறவரை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே, மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு பார்வதி தேவியோ வெக்கப்பட்டுக்கிட்டே தலையை குனிஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாட்டிமா, சரிமா நீ இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இரு, நான் மாப்பிள்ளை யாரு என்ன ஆள் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் உங்க அப்பா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி தேவி, கண்டிப்பா கேட்டுக்குங்க பாட்டிமா, ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நல்லா ஓய்விடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, வயசான காலத்துல சாப்பாடு பிடிக்குமோ சொல்லுங்க, நான் ஏன் கையாலே அதெல்லாம் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பாக்குற மீனாவதி தேவி, இப்படி பாசமா எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற என்னோட பொண்ணோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ, கைலாய மலையில போய் அவ எப்படி எல்லாம் வாழ போறாளோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. பர்வதராஜா, எல்லாம் சரியா தான் நடக்கும், நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அடுத்து கைலாய மலையை காட்டுறாங்க. அங்க நம்ம சிவன் சப்தரிசிகள் கிட்ட, சப்தரிசிகளே என் சார்பா பார்வதி தேவியை போய் பொண்ணு கேட்டு அவங்கள பெத்தவங்களை போய் பார்த்து பேச வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு, சீக்கிரமா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றேன். சப்தரிசிகள் எல்லாரும், பிரபு நாங்க ஏற்கனவே பார்வதி தேவி கிட்ட இந்த மாதிரி நாங்க எல்லாரும் வந்து அவங்க பெத்தவங்க கிட்ட போய் பொண்ணு கேட்டு வந்து பேச போறோம், பொண்ணு கேட்க போறோம், பேச போறோம், பூ வைக்க போறோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கரெக்டா பிளான் படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தனியா நின்று நம்ம ததீசி முனிவர் பார்த்துட்டு, அடா பாவிகளா, பார்வதி தேவி கிட்ட நாங்க சிவன் சார்பா பொண்ணு கேட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதே நான் தான், என்ன மட்டும் விட்டுட்டு சப்தரிசிகளை மட்டும் பொண்ணு கேட்க சிவன் அனுப்புறாரே அப்படின்னு கவலையோட இருக்கிற நம்ம ததீசி இவரை பொண்ணு கேட்க அனுப்பல. இதை உணர்ந்த நம்ம சிவனும், ததீசி முனிவரே பொண்ணு கேட்டு சப்தரிசிகள் போய்தான் ஆகணும், ஆனா நீங்க இல்லாம உங்களை கூட கூட்டிட்டு போகாம அவங்க அந்த சுபகாரியத்தை செய்ய கண்டிப்பா முனைய மாட்டாங்க, கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டது ததீசி முனிவர் ரொம்பவே ஹாப்பி ஆகி, ரொம்ப நன்றி பிரபு, இன்னைக்கு நீங்க ரொம்ப காலமா என்கிட்ட இருந்த என்னோட ஒரு பெரிய ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சப்தரிசிகளை ஒருவரா இருக்கிற நம்ம காஷிப முனிவர், ஆனா பிரபு ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அதை நீங்க செய்யாம எங்களால பொண்ணு வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேச முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பிரகுமுனி, பிரபு நாங்க உங்க வருங்கால புகுந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறோம், அப்படி போகும்போது கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏதாவது கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சிவன், ஆமா ரிஷி, பார்வதி கூட இந்த சம்பிரதாயத்தோட மகத்துவத்தை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி கூடையா ஸ்வீட் பழங்கள் கொஞ்சம் நகைகள்னு எல்லாத்தையும் வர வைக்கிறார். இதையெல்லாம் சீரா நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சப்தரிசிகள் கிட்ட சொல்ற. உடனே சப்தரிசிகளும் நம்ம ததீசி முனிவரும் சிவனை கும்பிட்டு ஹிமாலய அரண்மனைக்கு புறப்பட்டு போறாங்க சீரோட. அங்க மகாமந்திரி எல்லா சப்தரிசிகளையும் நம்ம ததீசி முனிவரையும் வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறார். அடுத்து அவங்க எல்லாரும் பர்வதராஜ முன்னாடி உட்கார்ந்து அவர்கிட்ட, ராஜா சப்தரிசிகள் எல்லாரும் ததீசி முனிவரோட தலைமையில எங்க வீட்டு மாப்பிள்ளை எங்களோட சிவனுக்காக உங்க பொண்ணு பார்வதிய பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம், அவங்க 2 பேருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம பர்வதராஜா, உடனே எனக்கு முழு சம்மதம் ரிஷிகளே, சிவன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது என்னோட பெரிய அதிர்ஷ்டம், அது என்னோட பெரிய பாக்கியம். ஜெயா விஜயா 2 பேரும் நம்ம கல்யாண பொண்ணான பார்வதி தேவிய இவங்க எல்லாரும் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க முன்னாடியே சப்தரிசிகளும் பர்வதராஜனும் நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமா ஒரு தேங்காயை மாத்திக்கிறாங்க. அடுத்து நம்ம ததீசி முனிவர், நம்ம எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கான இந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். பர்வதராஜன், அது என்ன நிச்சயதார்த்த சம்பிரதாயம் அப்படின்னு கேட்கிறார். இதுக்குதான் நம்ம பாட்டிமா இருக்கிறாங்களே, சோ அவங்க கல்யாணத்துல நிச்சயதார்த்த சம்பிரதாயம் சிவன் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு.
அதாவது பொண்ணோட அப்பா பையன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னோட பொண்ணை உங்க வீட்டு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு அடுத்து அவரே கல்யாண பொண்ணுக்கு தண்ணீர் அரிசி பூ எல்லாம் வச்சு பூஜை செய்யணும்னு சொல்றாங்க. இதை கேட்கிற பர்வதராஜன் சரின்னு சொல்லிட்டு பர்வதராஜன் ஆகிய நான் என்னோட பொண்ணு பார்வதியை சிவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொன்ன மாதிரியே கல்யாண பொண்ணான நம்ம பார்வதி தேவிக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜை எல்லாத்தையும் செய்யறாரு. அப்பா பொண்ணுக்கு செய்யறாரு. அடுத்து அரண்மனையில இருந்தவங்க எல்லாரும் நம்ம பார்வதி தேவிக்கு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. அடுத்து ராஜா சிவனுக்கான அந்த சீரை சப்த ரிஷிகள் கிட்ட கொடுக்கிறார். அப்போ பிரகு முனிவர் சிவன் பார்வதியோட கல்யாண தேதியை குறிச்சிட்டதா சொல்லி அது ஒரு அற்புதமான ஒரு தேதி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு நாள் பார்த்திருக்கிற அந்த டேட்டை பத்தி சொல்றாரு. பங்குனி மாதம் கிருஷ்ண பக்ஷியோட சதுர்தசி அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேதியை கேட்கிற மகாமந்திரி அந்த நாள் சிவராத்திரி ஆச்சே அப்படிங்கிற. அதுக்கு நம்ம ததிசி முனிவர் எஸ் அந்த நாள் சிவராத்திரி தான். என்னைக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குதோ அந்த நாள் தான் பிற்காலத்துல கொண்டாட போறதா சொல்றாரு. அடுத்து நம்ம பர்வதராஜனும் சரி சப்த ரிஷிகளாகிய நீங்களே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, அப்போ சிவன் பார்வதி கல்யாணம் நீங்க சொன்ன அந்த டேட்லயே பங்குனி மாசத்திலேயே வர சிவராத்திரி அன்னைக்கே சிறப்பா வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டு பார்வதி தேவி உட்பட அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பர்வதராஜன் சப்தரிஷிகள் கிட்ட மகாதேவர் கிட்ட இந்த தேதியை பத்தியும் அடுத்து மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சில சம்பிரதாயங்கள் செய்யறதுக்காக நாங்க எல்லாரும் சீக்கிரமா கைலாய மலைக்கு வருவோங்கிறத பத்தியும் அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற. இதையெல்லாம் பார்த்து நம்ம கல்யாண பொண்ணு பார்வதி தேவி ரொம்ப ஃபுல் ஹாப்பி மூட்ல சேமா குஷியா இருக்கிறாங்க. வைகுண்டத்துல இருந்து நடக்கிற கூத்தெல்லாம் பாக்குற நம்ம மகாவிஷ்ணு உலகத்தோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா விளங்குற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சிவனுக்கும் பார்வதி தேவிக்குமான அந்த கல்யாணம் நடக்க போற அந்த தேதி நிச்சயிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு பிரம்மதேவரும் சந்தோஷப்படுறாரு. அடுத்து நம்ம கைலாய மலையை காட்டுறாங்க. அங்க நம்ம சப்தரிஷிகள் எல்லாம் கல்யாண தேதியை சிவன் கிட்ட சொல்லிட்டு அவரோட பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் அவரோட சீட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு சின்ன சிரிப்போட கல்யாண தேதி ரொம்ப நல்ல நாளா பார்த்து குறிச்சிருக்கீங்க, எனக்கு சம்மதம்னு சொல்லிட எல்லாரும் ஷாமா குஷியாயி ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம பர்வதராஜன் பொண்ணு சைடுல இருந்து மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்காக மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சீரெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பாட்டிமா ராஜா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பொண்ணு வீட்டுல இருந்து போறீங்க, மாப்பிள்ளை வீட்டுல நீங்க செய்ய போற அந்த முதல் சம்பிரதாயம் இந்த சீர் தான். சோ இதுல இருந்து நாம எப்படி இதுல இருந்துதான் அவங்க நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நாம பண்ற அந்த சீர்ல இருந்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அதனால எல்லாமே சரியா செய்யணும் அப்படிங்கிறாங்க. சீரு கொடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, ஒவ்வொரு சீரும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். என்ன நீங்க மாப்பிள்ளைக்கான துணியையும் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கான துணியையும் ஒன்னா வச்சிருக்கீங்க, அதை சேர்த்து வைக்க கூடாது, தனித்தனியா வைக்கணும். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட துணி மத்தவங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அழகானதா இருக்கணும். அப்படி இப்படின்னு அப்ப நம்ம பார்வதி தேவி அங்க வந்து பாட்டிமா இந்த சீரெல்லாம் நான் தான் ரெடி பண்ணேன், என்னோட தப்பு தான் இது, எல்லாத்தையும் நான் ஒண்ணு மண்ணா வச்சுட்டேன், சேர்த்து வச்சுட்டேன், நான் சீக்கிரமாவே எல்லாத்தையும் கரெக்டா பிரிச்சு வச்சிரேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாட்டிமா மீனா நீ என்ன சும்மா நின்னு பாத்துக்கிட்டே இருக்க, எந்த பொண்ணுக்கு கல்யாணமோ அந்த கல்யாண பொண்ணையே வா எல்லா வேலையும் செய்ய சொல்லுவேன், இது ரொம்ப தப்பு, என்ன நீங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்றீங்களேன்னு சொல்லிட்டு மீனா தேவியை போட்டு திட்டு. அடுத்து பாட்டிமா நீங்க இங்கேயே ஒரு வேலையும் ஒழுங்கா கரெக்டா செய்ய மாட்டேங்கிறீங்க, இதுல மாப்பிள்ளை வீட்டுல போய் எதை சரியா செய்வீங்க எதை தப்பு நான் ஒண்ணு பண்றேன், என்னோட ஆள் ஒருத்தவரை உங்க கூடயே நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவரை கூப்பிட்டு நீ இவங்க கூட சேர்ந்து போய் கைலாய மலையில பொண்ணு வீட்டு சைடுல இருந்து போற நம்மள அவங்க எப்படி வரவேற்கிறாங்க, யார் யாரு என்னென்ன செய்யறாங்க, எப்படி பேசுறாங்க பழகுறாங்க, மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பத்தியும் மாப்பிள்ளை வீட்டு குடும்ப வழக்கம் என்ன ஏது சொல்லணுமா ஏமா ராஜமாதா போனோடனே வர வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாருங்க, காது இத்தா தண்டிங்க, அதுல பஞ்செல்லாம் வந்திருக்குங்க. சரி மாப்பிள்ளோட ட்ரெஸ் எப்படி இருந்தது, புளி பிரிண்ட் போட்ட ஒரு ஸ்கர்ட் போட்டிருந்தாருங்க, ஐயோ அதான் கழுத்துல பாம்பு வச்சிருந்தாருங்க. சிவன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாங்க மாப்பிள்ளை அவ்வளவுதான், நீங்க சும்மா இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, மாப்பிள்ளை அப்படித்தான் கண்ணு மாதிரி இருப்பாரு. ஃபுல் டீடைலையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்ல பையன் வீட்டுல பொண்ணு கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, சீர்சனத்தை எல்லாம் அவங்க எதிர்பார்க்கிற ரேஞ்சுக்கு செய்யறாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் பத்தி கேட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பொண்ணு கிட்ட எதிர்பார்க்கறது இந்த பாயாசம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சீர் வாங்கிட்டு வர தப்பி தவறி கூட மறந்துடாதீங்க அப்படின்னு பாட்டிமா சொல்றாங்க. ஏன்னா சீரெல்லாம் கொண்டு போய் இவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு மறுபடியும் சீரா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சில ஐட்டங்களை கொடுக்கணுமா. அடுத்து நம்ம பர்வதராஜன் இதையெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அத்தை சரி நாங்க கிளம்புற நேரம் வந்துருச்சு நாங்க கிளம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஆட்கள் சீரெல்லாம் எடுத்துட்டு வர பர்வதராஜா கைலாய மலைக்கு புறப்பட்டு போகிறார். அடுத்து நம்ம சிவனோட டார்லிங் பார்வதி தேவியை காட்டுறாங்க. அவங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து பாட்டிமா சொல்றதை கேட்டு கவலையோட இங்க நம்ம வீட்டுல என்னடா அப்படின்னா கல்யாணத்துல நடக்கிற எல்லா சம்பிரதாயங்களை பத்தியும் நல்லா தெரிஞ்சு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணுமேனு நினைக்கிற பாட்டிமா இருக்கிறாங்க. ஆனா கைலாய மலையில இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லி மகாதேவருக்கு புரிய வைக்கிறதுக்கு அங்க ஒரு பொண்ணு கூட இல்லையே, ஃபுல்லா ஆம்பளை பையன் அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சீரு சனத்தை சம்பிரதாயம்
பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. பாட்டிமா வேற மாப்பிள்ளை சைடுல நிறைய எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி நிறைவேறுமோ என்ன ஆக போகுமோ அப்படின்னு மனசுல கொஞ்சம் கவலையோட இருக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கத்துல நம்ம கைலாய மலையை காமிச்சா அங்க சிவகணங்கள் எல்லாரும் நீங்க எல்லாரும் வேணா பாருங்க, நம்ம மாதா பார்வதி தேவி கைலாய மலைக்கு வந்ததுமே கைலாய மலையை அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிட போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம நாரதர் அங்க வரார். வந்தவரு ஆமா கண்டிப்பா மாதா பார்வதி தேவி இங்க வந்ததுக்கு அப்புறம் கைலாய மலையை ஜொலிச்சே ஆகணும், ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா கைலாய மலைக்கு அவங்க வரும்போது அவங்கள வரவேற்கிறதுக்கான வேலையெல்லாம் யாரு பார்க்க போறீங்க? மாதா இங்க வரும்போது அவங்கள வரவேற்கிறதுக்காக கூட இங்க ஒரு பய இந்த கைலாய மலையை அலங்கரிக்கவே இல்லையே. என்னடா பொண்ணு வீட்டுல இருந்து வர்றாங்களே, வரும்போது கொஞ்சம் அவங்கள வரவேற்கிற மாதிரி சீவு சினத்தி எல்லாம் செஞ்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி சிறப்பா அவங்கள வரவேற்க வேண்டாமா அப்படின்னு நாரதர் கேக்குறாரு. அப்போ ஒரு சிவகணம் நாரதர் கிட்ட, தேவரிஷி அப்ப நீங்களே சொல்லுங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து நாங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம நாரதர் ஏதோ பதில் சொல்ல வருவாரு. அப்போ இன்னொரு சிவகணம், நாரதரே ஸ்டாப், நிறுத்துங்க அப்படிங்கிற. ஏன் இவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாரதருக்கு எப்படி இதை பத்தி எல்லாம் தெரியும்? அவரே கல்யாணம் ஆகாதவர் அப்படின்னு சொல்லி அந்த சிவகணங்கள் எல்லாம் நம்ம நாரதரை நக்கல் செய்றாங்க. அடுத்து இந்த சிவகணங்கள் எல்லா பேரும் மகாதேவர் பக்கம் திரும்பி, ஆண்டவா நீங்களே சொல்லுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், எனக்கு இதை பத்தி எல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் தெரியாதுப்பா. பார்வதி என்கிட்ட ஏதோ ஒரு 1-2 விஷயத்தை பத்தி மட்டும் தான் சொன்னேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்க்கக்கூடிய விதமா நல்லா குளிச்சு அழகான துணி எல்லாம் உடுத்திக்கங்க. அடுத்து மாப்பிள்ளை பொண்ணை கல்யாணம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி இருக்கிறதா சொல்றேன். இதை கேட்கிற நாரதர், பிரபு இதெல்லாம் மாதாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போகும்போது திருமண ஊர்வலத்துல செய்ய வேண்டிய திருமண ஊர்வலத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனா இப்போ பர்வதராஜன் அவரோட குடும்பத்தோட கல்யாணத்துக்காக முதல் சம்பிரதாயத்தை உங்களுக்கு செய்யறதுக்காக இந்த மலையை நோக்கி வந்துகிட்டு இருக்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிங்க பிரபுங்கிற. இதை கேட்கிற நம்ம சிவனோ ரொம்ப சிம்பிளா, எனக்கு இதெல்லாம் தெரியாது நாரதரே, பார்வதி இதை பத்தி எல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லிடுறாப்ல. என்ன சிவனே தெரியாதுன்னு சொல்லிட்டாப்லயே அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன், இப்ப எதுக்கு எல்லாரும் முடிச்சிட்டு கவலைப்படுறீங்க? பர்வதராஜா இங்க தானே வராரு, அவர் வந்ததோ அவர் என்ன சொல்றாரோ அதுபடியே நம்ம நடந்துக்கலாம். அவங்க வரவேற்கிறதுக்காக அவங்கள வரவேற்கிறதுக்காக வேணும்னா கைலாய மலையை கொஞ்சம் சுத்தம் செஞ்சு முக்கியமான விஷயம் நாரதரே, பார்வதி ரொம்ப முக்கியமா சொன்னது புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கொண்டு போகணுமா, அங்க இருந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா. சோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஏதாவது சீர் ஐட்டம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும், நீங்க தான் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாரதர், சரியா சொன்னீங்க பிரபு, நாம கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து ஏதாவது சீர் கொடுக்கணும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. அடுத்து நாரதர் சிவகணங்கள் பக்கம் திரும்பி, எல்லாரும் என்ன சும்மா பாத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கீங்க, சீக்கிரமா போய் கைலாய மலையை சுத்தம் செஞ்சு அலங்கரிக்கிற வேலையை பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த அந்த சீர் ரெடி பண்ண வேண்டிய அந்த வேலையை செய்ய சிவகணங்கள் எல்லாரும் வேலை செய்யற மாதிரி தெரியல, சும்மா ஏனாதானு ஓப்பிடிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்களுக்கு எப்படி சுத்தம் செய்யறது, எப்படி அலங்காரம் செய்யறது அப்படிங்கிறது தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா தேவலோகத்துல இருக்கிற தாரகா காட்டுறாங்க. அவன் அசுர குருதேவர் சுக்கராச்சாரியார் கிட்ட, குருதேவா நான் ரொம்ப ஆசைப்பட்ட சொர்க்கலோகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு மன நிம்மதியே இல்லை, ஏனோ ஒண்ணு என்ன உறுத்திக்கிட்டே இருக்குங்கிற. அதுக்கு நம்ம அசுர குரு, எவன் ஒருவன் ஒரு இடத்துல இருந்து அவனுக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புல இருந்து அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கிற அந்த வைபோகத்துல இருந்து சந்தோஷமா அவன் இல்லையோ, அப்போ அந்த இடத்துல அவன் இருக்க தகுதி இல்லாதவன் அர்த்தம். நீ இங்க இருந்து சந்தோஷமா இல்ல, உனக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு எல்லாம் இங்க இருக்கு, நீ சொன்னதும் செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் இங்க இருக்கிறாங்க, இருந்து உனக்கு நிம்மதி இல்லைன்னா நாம இங்க இருக்க கூடாது, இங்க இருக்கிற தகுதி நமக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற. உன்னால மன நிம்மதியோட இங்க வாழ முடியாதுங்கிற. தாரகாசுரனோ, அப்படியெல்லாம் இல்ல குருதேவா, என்னோட மன நிம்மதி இப்படி காணாம போனதுக்கு காரணம் அந்த சிவன் தான், அந்த சிவனுக்கு பிறக்க போற அந்த பையனை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. அடுத்து இன்னும் தேவர்களை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அவங்க என்னைக்கு வேணாலும் வந்து என்கிட்ட இருந்து என்னோட இந்த சொர்க்கத்தை பறிச்சுட்டு போயிருவானுங்க, என்னோட மன நிம்மதிக்காவது நான் கண்டிப்பா அவங்கள பொண்ணே ஆகணும், ஆனா எப்படி கொள்றது, அவனுக்கு தான் ததீசி ஆசிரமத்தை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறானுங்களே, என்னால உள்ளேயும் போக முடியாதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அடுத்து கைலாய மலையை காட்டுறாங்க. நாரதர் சீர்பெட்டியை ரெடி பண்ணி ஒரு சிவகணத்துக்கிட்ட கொடுத்து தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அடுத்து மத்த சிவகணங்கள் எல்லாம் உடம்பு ஃபுல்லா மண்ணை பூசிட்டு சுத்தி நின்னு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குற நாரதர், நாராயணா நாராயணா, ஓய் சிவகணங்களே என்ன கோலம் அது, இதே மாதிரியே போய் தான் மகாதேவரோட அந்த கல்யாண சம்பிரதாயத்துல கலந்துக்க போறீங்களா அப்படின்னு கேக்குற. அதுக்கு சிவகணங்கள் எல்லாரும், ஏன் நாரதரே இதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க தான் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் நடக்கும்போது சுத்தபத்தமா இருக்கணும்னு சொன்னீங்க, மண்ணு உங்க உடம்ப சுத்தப்படுத்துற மாதிரி வேற எதாலையும் சுத்தப்படுத்த முடியாது, நீங்க வேற என்ன பூசி பாருங்களேன், அருமையா சுத்தபத்தமா இருக்கும் அப்படின்னு நாரதரையே மண்ணை பூசிக்கிற சொல்றாங்க. நாரதருக்கே வேற அதை பூசி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. நாரதர், எல்லாரும் அமைதியா இருங்க, புரிஞ்சுக்கோங்கப்பா, பர்வதராஜன் வைணவ குலத்தை சேர்ந்தவர், இப்படி மண் எல்லாத்தையும் உடம்புல பூசி இருந்தா அவருக்கு பிடிக்காது, போய் எல்லாரும் முதல்ல தண்ணி ஊத்தி குளிங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள அங்க இருந்து விரட்டி வர்ற. அடுத்து அவர் கூடயே இருந்த அந்த சிவகணத்துக்கிட்ட, ஏப்பா சிவகணமே, நீ கையில வச்சிருக்கிற அந்த பெட்டி சீர் பெட்டி ரொம்ப முக்கியமானது, இத பத்திரமா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மத்த வேலையை பார்க்க கிளம்பிடுற. நாரதர் இப்படி சொல்லி அனுப்பி வச்ச அந்த சிவகணம் இன்னொரு சிவகணத்து மேல மோதி அந்த சீர் பெட்டி அப்படியே
பொத்துன்னு கீழே போட்டுறாரு. கரெக்டா அந்நேரமா பார்த்து இந்த பக்கத்துல பர்வதராஜன் வந்துடுறாரு. பர்வதராஜன் வந்துட்டாருன்னு குரல் கேட்க பதட்டத்துல எதை அள்ளி பெட்டிக்குள்ள போறோம்னு கூட தெரியாம புலியோட தோல், வில்வையில, பூமத்தம்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து சிவனோட சீர்பெட்டிக்குள்ள வச்சு பெட்டியை மூடிட்டு அங்கிருந்து ஓடிறாங்க. அடுத்து கைலாயமலைக்கு பர்வதராஜன், மகாமந்திரி, ராஜாவோட வேலையாட்கள், சப்த ரிஷிகள், ததீசி முனி எல்லாரும் வந்திருக்காங்க. சிவகணங்களோ அதே மண் பூசுன அந்த கோலத்திலேயே பர்வதராஜன் முன்னாடி போய் நிக்க அவரு யாரா இவங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்காருங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறார். நாரதர் அந்த இடத்துக்கு ஓடி வந்து நாராயணா நாராயணா இதே கோலத்தோட ராஜா முன்னாடி வந்துட்டீங்களா, போய் குளிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த சிவகணங்களை திட்டுறாரு. அப்புறம் நாரதர் ராஜா கிட்ட போய் அவர் கூட வந்திருக்கிற எல்லாரையும் கைலாயமலைக்கு வரவேற்கிறார். வாங்க நீங்க எல்லாரும் வந்து உட்காருங்க, நான் சீக்கிரமாவே சிவனை கூட்டிட்டு கல்யாணத்தோட முதல் சம்பிரதாயத்துக்காக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறேன். அடுத்து திலகம் வைக்கிற அந்த சம்பிரதாயத்துக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சப்த ரிஷிகள்ல ஒருத்தவர் இந்த திலகம் வைக்கிற சம்பிரதாயத்துக்காக மாப்பிள்ளை சிவனுக்கு திலகமிட பார்வதியோட அண்ணன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணங்காரனா அந்த முறை செய்யணுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்வதியோட அண்ணன் யாரு, நம்ம பகவான் விஷ்ணு தான். கரெக்டா அவரு கூப்பிடாம அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறார். அதுலயும் குறிப்பா அன்னைக்கு பார்வதி தேவி விஷ்ணு பகவான் ரூபத்துல ஏற்றுக்கிட்டாங்களோ அதே அடுத்து நம்ம விஷ்ணு மகாதேவரை பார்த்து, சிவனே என்னோட இந்த ரூபத்துல உங்களுக்கும் எனக்குமான இந்த புது உறவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், நீங்க என்கிட்ட எந்த ரூபத்துல எந்த உறவுல வந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நாராயணா அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப மாமா மச்சான் போறாங்கல்ல, அதை பத்தி தான் பேசுறாங்க. அடுத்து நம்ம நாராயணர் பார்வதியோட அண்ணனா சிவனுக்கு செய்ய வேண்டிய அந்த எல்லா சம்பிரதாயங்களையும் செஞ்சு முடிக்கிறார். அடுத்து எல்லாரும் சிவனுக்கு பொட்டு வச்சு திலகம் வச்சு மலர் தூவி அவரை வாழ்த்துறாங்க. சோ இந்த சம்பிரதாயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மகாமந்திரி சிவன் கிட்ட இதெல்லாம் உங்களுக்கான சீர், இதை ஏத்துக்கங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த சீர்ல நிறைய சாப்பிடுற ஐட்டம் இருக்கிறத பார்த்த சிவகணங்கள் எல்லாம் அதை எடுக்க போவாங்க. நந்தி தேவ தான் டேய் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்றாரு. நம்ம பாட்டிமா அனுப்புனாலே எல்லாத்தையும் விசித்திரமா பார்த்துட்டு என்ன இவங்க எல்லாம் படா காட்டு மிராட்டித்தனமா இருக்காங்களே, வித்தியாசமா தெரியுறாங்களே அப்படின்னு முடிக்கிறார். அடுத்து நம்ம பர்வதராஜன், சிவனே திலகம் வைக்கிற சம்பிரதாயம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க உங்க குடும்பத்தோட திருமண ஊர்வலத்துல ஹிமாலய அரண்மனைக்கு என்னைக்கு வரப்போறீங்களோ அந்த நாளுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த கைலாயமலையில இருந்து நாங்க கிளம்பணும், பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், நிச்சயமா ராஜா, ஆனா நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க முதல் தடவை கைலாயமலைக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நந்தி கிட்ட சாப்பாடு ரெடி பண்ண சொல்றாரு. நந்தி தேவர், என்ன சிவன் என்கிட்ட போய் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிட்டாப்ல, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்தோடையும் பதட்டத்தோடையும் சாப்பாடு தானே பிரபு, கண்டிப்பா செஞ்சிடலாம், கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டு தான் கிளம்பணும், நான் ரெடி பண்றேன் பிரபு அப்படின்னு சிவன் கிட்ட சொல்லிட்டு சிவகணங்களை கூட கூட்டிட்டு உள்ள ஓடிடுறாரு. அந்த பக்கம் போயிட்டு நம்ம நந்தி தேவர், இப்படி பொண்ணு வீட்டுல இருந்து வர்றவங்க சாப்பிட்டு தான் போவாங்கிறத நான் யோசிக்கவே இல்லையே, சாப்பாடு செய்யாம விட்டுட்டேன், சிவனும் எல்லாரையும் சாப்பிட்டு தான் போகணும் வேற சொல்லிட்டேன், வேற வழி இல்ல நாம ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சிவகணங்கள் கிட்ட சொல்றாரு. சிவகணங்கள் எல்லாரும், ஆனா நாம எப்படி சாப்பாடு ரெடி பண்ண முடியும், நம்ம யாருக்குமே சமைக்க தெரியாது அப்படின்னு முழிக்கிறாங்க. ஆனா நம்ம நந்தியோ சிவன் சொல்லிட்டாரு, சோ நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி திருப்பி சிவகணங்களை கூட்டிக்கிட்டு ஓடிறாரு. இவர் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரே தவிர சமைக்கிற மாதிரியே தெரியல. அங்க பார்த்தா சபையில சிவனும் சப்தரிஷிகளும் பர்வதராஜனும் இலைய விரிச்சு சாப்பிட உட்கார்ந்தாச்சு. சமைக்கவே தெரியாத நம்ம நந்தியன் குரூப் எப்படி சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணி அங்க இலையில சாப்பாடை கொண்டு வந்து கொட்ட போறாங்களா, இல்ல சாப்பாட்டுக்கு பதிலா அங்கேயும் வில்வ இலைய கொண்டு வந்தோ இல்ல மண்ணை கொண்டு வந்து போட்டு இதைத்தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட சொல்ல போறாங்களா, இல்ல என்ன பஞ்சாயத்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுப்போம். நல்லா இருக்கு. அடுத்த எபிசோடையும் பார்த்துக்கலாம். நினைச்சா இப்படின்றதுக்குள்ள சாப்பாடு கொண்டு வைக்கலாம் நினைக்க மாட்டாரு. இல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னு கூட யோசிக்காத அளவுக்கு அவர் அவ்வளவு பிஸியா இருக்க, சாப்பாடு எடுத்து வை ஏதோ டெஸ்ட் பண்றாரு போல இருக்கலாம். அந்த சீர் வரிசையெல்லாம் இப்படி அப்படின்னு வந்தது, சாப்பாடு வர முடியாதா? சரி வாங்க நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன நந்தி சமைச்சிருக்காரு பாக்குறதுக்காக அடுத்த எபிசோட பார்க்க வந்திருக்கேன். பாத்துடலாமா? போன பாட்டுல நம்ம சிவன் கல்யாணத்துல சிவபெருமானுக்கு முதல் சம்பிரதாயமா நெத்தி திலகம் வைக்கிற ஃபங்க்ஷன் நம்ம சிவனோட மச்சான் பார்வதி தேவியோட அண்ணன் நம்ம விஷ்ணு பகவான் கையால அவரோட தலைமையில சூப்பரா நடந்து முடிஞ்சு. இது அந்த நெத்தி திலகம் அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் பர்வதராஜ சிவன் கிட்ட, சிவபெருமானே நாங்க வந்த வேலை ரொம்ப நல்லபடியா சிறப்பா முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு திருமண ஊர்வலத்துல ஹிமாலய மலைக்கு என்னைக்கு வர்றீங்களோ அந்த நாளை நினைச்சு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம சிவன், நல்லது ராஜா, ஆனா நீங்க இப்பதான் முதல் தடவை கைலாய மலைக்கு வந்திருக்கீங்க, அதனால கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நந்தியன் குரூப் கிட்ட சமைக்க சொல்லிட்டார். இதை கேட்ட நந்தி தேவரும் சிவன் கிட்ட, சாப்பாடு தானே பிரபு, நான் கண்டிப்பா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நம்ம நந்தி மத்த சிவகணங்கள் கிட்ட, வர்றவங்க சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது இந்த மரமண்டைகளுக்கு எப்படி ஏறாம போச்சு அப்படின்னு தெரியாம குழம்புனார். திடீர்னு பிரபு வேற சாப்பாடு செய்யணும் சொல்லிட்டாப்ல, நம்ம யாருக்குமே சமைக்க வேற தெரியாது, ஆனா பிரபுவோட உத்தரவு, அவரோட உத்தரவை இது வரைக்கும் மீறி நமக்கு பழக்கம் இல்லை. அதான் பிரபுவோட உத்தரவு. பிரபு வீட்டுல எல்லாம் நல்ல சாப்பாடு தான் சமைப்பாங்க. சிவாஜி ஐயா இருக்கிற காலத்துல இருந்து அங்க சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. பிரபுவே சொல்லிட்டாருன்னா நல்லா சமைச்சிருக்கு. அப்புறம் அவ்வளவுதான்.
நல்லா பெரிய கேரியர்ல சமைச்சிட்டு அவர் ஷூட்டிங் பண்ற இடத்துல எல்லாம் போய் அவங்க வைஃப் கொடுப்பாங்களா, நல்லா அவர் கூட பழகினவங்க எல்லாம் சொல்லுவாங்க நல்ல சாப்பாடு வருவாங்க வீட்டுல இருந்து. அவர் இல்லையா, வேற வேற போடுவாங்க. சரி சரி சரி, அன்வான்ட் நகைச்சுவை. நம்ம சமைச்சுதான் ஆகணும்னு நம்ம நந்தியும் கூட அந்த சிவகணங்களை கூட்டிட்டு ஏதாவது சமைக்க ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய பாத்திரத்துல நெருப்பு வச்சு அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி ஒரு கூட நிறைய வில்வ பழம், வில்வ இலை, இன்னும் கையில கிடைக்கிற என்னென்னத்தையோ தண்ணிக்குள்ள போட்டு வச்சு ஒரு பெரிய கரண்டியை வச்சு கிண்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க முன்னாடி சபையில இலைய விரிச்சு உட்காந்து பாத்திரம் உருட்டுற சத்தமும், இதை தூக்கி தண்ணிக்குள்ள போடு, அதை தூக்கி இங்க போடு அப்படின்னு கத்திக்கிட்டே இவங்க சமைக்கிற இல்ல சமையல் மாதிரி ஏதோ ஒண்ணு செய்யற அந்த சத்தமும் கேட்குது. எல்லாரும் உள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. அப்போ நம்ம பாட்டிமா அனுப்புனாலு இதெல்லாம் கேட்டுட்டு மகா மந்திரி கிட்ட, மந்திரியாரு இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டா நாம எல்லாரும் பொண்ணு வீட்டுல இருந்து வரோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தோம், இவங்க யாருமே சமைக்கவே இல்ல போலயே, நான் வேணும்னா உள்ள உதவி செய்யற மாதிரி போய் நீங்க சாப்பிட்டுட்டு வரீங்கன்னு நினைச்சேன் சொல்லி உள்ள போக பாப்பாங்க. அப்போ அவங்க எல்லாரும் கூடயும் உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம சிவன் எல்லார்கிட்டையும் எங்களால உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு எனக்கு புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமாவே நந்தியை எல்லாருக்கும் சமைக்க சொல்றேன்னு சொல்லிட்டு போறேன். எப்ப நந்தி சமப்பா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அந்த பக்கம் நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம பாட்டிமா ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே சோகமா இருக்காங்க. அங்க வர்ற மீனாதேவி இவங்க கவலையா இருக்கிறத பார்த்து என்னாச்சுமா, ஏன் இவ்வளவு கலையா இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டிமா கவலை மட்டும் இல்ல கொஞ்சம் கோமாவும் இருக்காங்க. ஏற்கனவே இவங்களுக்கு நம்ம சிவனை பத்தியும் அவரோட பழக்க வழக்கம் குடும்பம் பத்தியும் நம்ம பர்வதராஜன் ராஜா கிட்ட கேட்டிருப்பாங்க போல, அவர் ஏதோ அறகுறையா சொல்லிட்டு போயிருப்பாரு போல. சோ அவங்க மீனாவதி தேவி கிட்ட எப்பா சம்பந்தம் பண்றது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தோட ஒத்து போற பழக்க வழக்கம் இருக்கிற இன்னொரு குடும்பத்தோட நம்ம செஞ்சுக்கணும், நம்ம மாதிரியே வைணவ குலத்துல இருக்கிற ஒரு பையனுக்கு தான் நம்ம பொண்ணை கொடுத்துருக்கணும், இங்க பொண்ணுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது, ஏதோ ஒத்து வராத ஒரு கேஸ கொண்டு போய் என் பேத்திக்கு கட்டி வைக்க போறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. பார்வதி அவ ஆசைப்பட்டுட்டாலே தான் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல வர, அட போமா பார்வதிக்கு என்ன தெரியும், அவ சாதாரண சின்ன பொண்ணு, அவ சொல்றதை கேட்டுட்டு அவளோட வாழ்க்கையவே இப்படி பாலாக்க பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கதறாங்க. அதுக்கு இவங்க அப்படி எல்லாம் இல்லமா, அவளோட வாழ்க்கையை பத்தின கவலை பெத்தவளான எங்களுக்கும் இருக்கு, ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரியே தான் நானும் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன டான்ஸுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பாட்டி திரும்ப கேட்க, அதுக்கு மீனாவதி தேவி பார்வதி எனக்கு முழு நம்பிக்கையோட சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காமா, அவன் நிச்சயமா சிவனை அவரோட பழக்க வழக்கத்துல இருந்து ஓரளவுக்கு நம்மள மாதிரி நம்ம பழக்க வழக்கத்துக்கு தாம் புருஷனை மாத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான், அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. பாட்டிமாவோ எனக்கும் பார்வதி மேல நம்பிக்கை இருக்கு, அவ சொன்னா நிச்சயம் அதை செஞ்சிருவா, ஆனாலும் கொஞ்சம் கவலையா இருக்கு, சரி ஏதோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பணிப்பெண் ஒரு வேலைக்காரி வந்து பார்வதி தேவியோட கல்யாணத்துக்காக அவங்களுக்கான நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நகை வியாபாரிகள் வந்திருக்காங்களா, நகையை செலக்ட் பண்ணணுமா கல்யாண நகையை. இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருந்ததையும் மறந்து நகைன்னதும் பொண்ணுங்களா சந்தோஷப்படுவாங்கல்ல அந்த மாதிரி சந்தோஷமாயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம கைலாயமலைக்கு மறுபடியும் ஒரு 8 இருக்கிறது இன்னும் வேற எதையெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம சிவன் நந்தின்னு கூப்பிட்டு உள்ள போற. இவங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டு நிக்கிறத பாக்குற நம்ம சிவன், என்ன நந்தி நீ இன்னும் சமைச்சு முடிக்கலையா, அங்க எல்லாரும் வாழை இலைய விரிச்சு விருந்தாளி எல்லாம் சாப்பாடு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நந்தி நீ அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நந்தியோ, பிரபு நீங்க என்னடான்னா எல்லாரையும் சாப்பிட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனா அங்க அவங்க எல்லாரும் சாப்பிடுற மாதிரி இந்த பக்கம் நாங்க சமைக்கிற மாதிரி எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நீங்களே சொல்லுங்க எதை வச்சு நான் சமைக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. சிவனும் நல்லா யோசிச்சுட்டு ஒரு சின்ன சிரிப்போட, நாம ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்ல நந்தி, இனிமே செய்ய வேண்டிய வேலையை என்னோட டார்லிங் பார்வதி தேவி பாத்துப்பா, அவ அன்ன பூரணியாச்சே, அவ கொடுத்து விட்ட பாயாசம் இருக்குல்ல அந்த பாத்திரம் எங்க, அந்த பாயாச பாத்திரமே நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற, அதுவே எல்லாருக்கும் சாப்பாடு போடும்னு வேற சொல்றாரு. என்னையா சொல்ல வராரு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் குழப்பம். இந்த பக்கம் ஹிமாலய அரண்மனையை காமிக்கிறாங்க. அங்க வந்த நகை வியாபாரி பார்வதி தேவி கிட்ட, தேவி இந்த மாதிரி நகைகளை நீங்க அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து எல்லாருக்கும் பரிமாறும் போது பர்வதராஜன் பாத்திரமா இருக்கு, ஏப்பா உங்க வீட்டுல பாத்திரம் கூட இல்லையா, எங்க வீட்டு பாத்திரம் தாட்டையை போட்டு எங்க வீட்டுல சோறு போடுறீங்க, என்னங்க இது எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது, அதுவும் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டே போங்களேன் சார், நீங்களா மட்டும் தான் இருக்க முடியும், உங்க அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமா இந்த நகைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற நம்ம பார்வதி தேவி கூட அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நகைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட இருக்கிற ஜெயா விஜயா அது ரெண்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான், நம்ம ராஜகுமாரி மாதிரி ஒரு அழகான பொண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இப்போ எங்க கவலை எல்லாம் நம்ம ராஜகுமாரிக்கு புருஷனாக போற அந்த சிவனை நினைச்சுதான், அவர் பாட்டுக்கு புது புது வேஷமா போட்டு அரண்மனைக்கு வந்துகிட்டு போயிட்டு எப்படி புது புது வேஷம் போட்டு திடீர்னு அரண்மனைக்கு வரார், ஏதோ ஒரு குட்டைகளை போயிட்டு ஓடிடுறார். சோ வேஷத்திலேயே தான் நாங்க இந்த சிவனை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவரோட உண்மையான சுயரூபத்தை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது எங்க யாருக்குமே தெரியாது. ஏமா பொண்ணே உன்னை கல்யாணம் பண்றதுக்காவது உன்னோட சிவன் அவரோட உண்மையான ரூபத்துல வருவாரா இல்ல அன்னைக்கு வேஷம் போட்டு வருவாரா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்றாங்க. பார்வதி தேவியும் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும், என்னடா என்னோட சிவனை பத்தியே இப்படி பேசிட்டு இருக்காங்களே ஓட்டுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. அப்ப நம்ம பாட்டிமாவும் இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே உள்ள வராங்க. வந்தவங்க சிவன்
சிவன் இப்போ இந்த ராஜ்யத்தோட மாப்பிள்ளை. அவரை இப்படி ஏளனமா பேசுறது ரொம்ப தப்புன்னு ஜெயா விஜயா அவங்க 2 பேரும் எச்சரிக்கை. சிவன் இது வரைக்கும் எந்த வேஷத்துல வேணாலும் அரண்மனைக்கு வந்திருக்கலாம். ஆனா கல்யாண மாப்பிள்ளையா அவரு நிச்சயமா சூப்பரா அழகா தான் வருவார். அவரு திருமண ஊர்வலத்துல வரத பார்த்து இந்த உலகமே வியந்து போய் நிக்கும்னு சொல்றாங்க. பாட்டிமா சொல்றதை எல்லாம் கேட்டு ஐயோ இந்த அம்மா வேற ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கே அப்படின்னு நம்ம பார்வதி தேவி கொஞ்சம் வருத்தப்பட்டு ஐயோ கிளவி கொஞ்சம் ஓவரா எதிர்பார்க்குதே, இந்த அம்மா ஏமாற்றம் அடைகிற மாதிரி சிவன் நடந்துகிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னும் கைலாய மலைக்கு போய் மாப்பிள்ளைக்கு நெத்தி திலகம் வைக்க போனவங்க வேற இன்னும் வரல. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் மறுபடியும் கைலாய மலையில பாப்போம். அங்க நடக்க வந்த பிரச்சனைக்கு தீர்வா நம்ம பார்வதி தேவி அன்னபூரணி மாதா கொடுத்த அந்த பாயாசத்தையே அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுறாங்க. பரிமாறது நம்ம சிவனும் நந்தியும் சிவகணங்கள் உதவியோட எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம ராஜா பர்வதராஜன் மட்டும் சிவனே பாயாசம் ரொம்ப அருமையா இருக்கு, செம்ம டேஸ்ட், ஆனா எனக்கு என்னமோ இந்த மாதிரி பாயாசத்தை நான் வேற எங்கேயோ சாப்பிட்ட. இத கேட்ட நம்ம நந்தியன் குரூப் ஐயோ ராஜா அவர் பொண்ணு செஞ்சு கொடுத்த அந்த பாயாசத்தை தான் நாம அவங்களுக்கே பரிமாறோங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மகாமந்திரியாரும் ஆமா ராஜா எனக்கும் இதே மாதிரி பாயாசத்தை நான் ஏற்கனவே சாப்பிடுங்க, ஆனா எங்கன்னு தான் கரெக்டா தெரியலன்னு சொல்றாங்க. நம்ம நாரதர் இதுக்கு மேல சும்மா இருந்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு ராஜா எல்லா இடத்துலயும் பாயாசம் மாதிரி தான் இருக்கும், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பால் சர்க்கரையை போட்டு தானே அந்த பாயாசத்தை பண்றாங்க, அதனால டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒன்னும் குழப்பம் இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டுறாப்ல. இந்த பக்கம் அந்த பாத்திரத்துல இருந்து எத்தனை தடவை பாயாசத்தை அல்லாலுமே பாயாசம் குறைய மாட்டேங்குது. அல்ல பாயாசம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. சோ ஒரு வழியா எல்லாரும் நல்லபடியா பாயாசத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்ப நம்ம விஷ்ணு பகவான் சிவன் கிட்ட சரி சிவனே அப்ப நான் கிளம்புறேன், அடுத்து உங்க கல்யாணத்தன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம பர்வதராஜன் சிவனே அப்பல ஏதோ எனக்கு தெரிஞ்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு திலகம் வைக்கிற இந்த சம்பிரதாயத்தை முடிச்சிருக்கிறேன், எதுவும் குறை இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. நம்ம சிவனோ என்ன ராஜா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, நீங்க பார்வதியோட அப்பா என் மனைவியோட தகப்பனா, அப்படின்னா நீங்க எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு தகப்ப மாதிரி தானே, நாங்க தான் சொல்ல போனா உங்களை வரவேற்க தெரியாமையே வரவேற்று இருக்கிறோம், உங்களை வரவேற்றதுல ஏதாவது குறை இருந்தா நீங்க தான் எங்களை மன்னிச்சுக்கணும்னு சொல்றாரு. இப்படி மாமாவும் மாப்பிள்ளை அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறத பார்த்த நாரதர் சிவன் ஒரு கடவுள் நிலையில இருந்தும் கூட நீங்க ஒரு குடும்பஸ்தனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அது உங்க பேச்சிலேயே தெரியுது, எந்த ஒரு உறவு உருவாவதற்கும் அவங்க மேல நாம வச்சிருக்கிற அந்த மரியாதை தான் முதல் காரணமாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லாம சொல்லிட்டீங்க பிரபு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பர்வதராஜன் மாப்பிள்ளை ஒரு கால் எனக்கு மோட்சம் கிடைச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறேன், அப்படி கூப்பிடுற ஒவ்வொரு நொடியும் எனக்கு மோட்சத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை விட கொஞ்சம் அதிகமாவே சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி தெரியுது, நான் ரொம்பவே ஒரு பாக்கியசாலி ஆயிட்டேன், இனிமே பொண்ணு வீட்டுல இருக்க நாங்க எல்லாரும் நீங்க எப்போ ஊர்வலமா கல்யாணத்துக்கு எங்க ஏரியா பக்கம் வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்போம்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பாட்டிமா அனுப்பினாலு மகாமந்திரியாரு என்ன நம்ம ராஜா சும்மா பேசினதையே தேவையில்லாம பேசிட்டு முக்கியமான மேட்டரை மறந்துடுறாரு போல, பொண்ணு வீடா இருந்தா என்ன நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சீரு கிடைச்சே ஆகணும்னு மகாமந்திரி கிட்ட சொல்றாரு. அதுக்கு மந்திரியாரோ ஏப்பா சும்மா கிடப்பா, சீர் கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்களோட விருப்பம், அவங்க கொடுக்கறதா இருந்தா அவங்களே முன் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் நாம கேட்டு வாங்கக்கூடிய சம்பிரதாயம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் அந்த ஆளு சும்மா இல்லாம இல்ல மந்திரியாரு மாப்பிள்ளை வீட்டுல இத பத்தி எல்லாம் சரியா தெரியாது மறந்துருப்பாங்க, நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு மந்திரியார் நிறுத்த அவர் சொல்றதை கேட்காம டைரக்டா நம்ம சிவன் கிட்டயே அப்ப நாங்க கிளம்பலாமா மகாதேவா அப்படின்னு கேக்குறாப்ல. சிவனும் கிளம்புங்க, உங்களுக்கு கல்யாண வேலையெல்லாம் வேற நிறைய இருக்கும், நான் வேற சாப்பிட்டு தான் கிளம்பணும்னு சொல்லி உங்க எல்லாரோட நேரத்தையும் வீணாக்கிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஆளு அப்படியா சிவனே சரி அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம், திலகம் வைக்கிற இந்த சம்பிரதாயம் நல்லபடியா முடிஞ்சது, அந்த சம்பிரதாயத்துக்காக பொண்ணு சைடுல இருந்து உங்களுக்கு நாங்க சீரும் கொடுத்திருக்கிறோம், மறுபடியும் சொல்றாரு சீரும் கொடுத்திருக்கிறோம், சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அழுத்தி சீரை பத்தி பேசிட்டு அவரு கிளம்ப போறாரு. நம்ம சிவன் கூட ஏன் இந்த ஆளு இப்படி பேசுறாப்ல அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறார். ஆனா நம்ம நாரதர் இருக்கார்ல பைபிள்ல கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு, மன்னிச்சுடுங்க ஐயா மறந்தே போச்சு, திலகம் வைக்க வந்திருக்கீங்க, உங்களை வெறும் கையோட திரும்ப அனுப்ப கூடாது, பையன் வீட்டுல இருந்து சீர் எடுத்துட்டு போகணும், அது கடமை அப்படிங்கிற. அதை கேட்டதும் பர்வதராஜன் உட்பட எல்லாரும் ஆஹா ஏதோ சீர் நல்ல வேலை அந்த கிழவியோட வாயில விழாம எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. சிவன் நம்ம நந்தியை போய் சீர் பெட்டியை எடுத்துட்டு ஞாபகம் இருக்கா, நம்ம நாரதர் பார்த்து ரெடி பண்ணது, ஆனா நம்ம சிவகணங்கள் ஒரு சேட்டை பண்ணி கீழே தள்ளி அதுக்குள்ள என்னென்னத்தையோ போட்டு வச்சிருக்காங்க, புலி தோல் வில்வ இலை ஊமத்தம்பூ இது எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கிற அந்த சீர்பெட்டியை எடுத்து பாட்டி அனுப்பின அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு எங்க குடும்பத்துல இருந்து பொண்ணுக்கு நாங்க என்ன சீர் கொடுப்போமோ அது எல்லாமே இந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னு பத்திரங்கிறாப்ல. அடுத்து பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சிவன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா தேவலோகத்துல இருக்கிற நம்ம தாரகாசுரனை காட்டுறாங்க. சக்ரிங்கிற அந்த அரக்க தாரகாசுரன் கிட்ட மன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிவன் பார்வதியோட கல்யாணம் சீக்கிரமே நடந்து முடிஞ்சிடும், அது மட்டும் இல்லாம கிடைச்ச இன்னொரு செய்தி என்னன்னா நம்ம
நம்மள மாதிரி இருக்கிற நிறைய அசுரர்கள் கூட சிவனோட திருமண ஊர்வலத்துல கலந்துக்க போறாங்களா அப்படின்னு கேள்விப்பட்டதை சொல்றாரு. அப்போ அங்க இருந்த நம்ம அசுர குருதேவ சுக்கராச்சாரியார் கண்டிப்பா எல்லா அசுரர்களும் சிவனோட திருமண ஊர்வலத்துல கலந்துக்கணும். சிவன் யாரு? அசுரர்களோட குல தெய்வம். அவரோட கல்யாணத்துல அசுரர்கள் நிச்சயமா கலந்துக்கணும். இதுல அசுரர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறார். அப்ப நம்ம தாரகாசுரன் அசுரர்களே சிவனோட கல்யாணத்துல கலந்துக்க போறாங்கன்னா நிச்சயமா தேவர்களும் சிவனோட கல்யாணத்துல கலந்துக்க ஆசைப்படுவாங்க. அப்படி அவங்க கலந்துக்கணும்னா ததீசி முனிவரோட ஆசிரமத்துல இருந்து அவங்க வெளியில வந்து தானே ஆகணும். அந்த நேரத்துக்காகத்தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வெளியே வந்தாங்க, அவங்கள வெட்டுவேன் அப்படிங்கிற இவன். கைலாய மலையை பார்ப்போம். அங்க நம்ம சிவன், நந்தியன் குரூப், நாரதர், ததீசி முனிவர் இவங்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு முக்கியமான கலந்துரையாடல் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சிவன் இந்த பொண்டாட்டி, குடும்பம், குட்டி இது எல்லாத்திலும் இருந்து முக்தி அடைஞ்ச இந்த கைலாய மலையில இப்போ மறுபடியும் குடும்பம்னு ஒண்ணு உருவாக போகுது. அதனால கைலாய மலைய ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு ஏத்த இடமா மாத்தணும். என் ஆசை என்னன்னா, பொதுவா ஒரு குடும்பம்னா அதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்குமோ அதெல்லாம் கைலாய மலையான இங்கேயும் இருக்கணும். ஆனா இங்க யாருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யற அந்த சம்பிரதாயங்களை பத்தியோ குடும்பம்னா என்ன ஏது இருக்கும் இத பத்தி எந்த ஐடியாவுமே கிடையாது. நம்ம கேங்லயே கல்யாணமான ஒரே ஆளு நம்ம ததீசி முனி தான். சோ நீங்க தான் எனக்கு இத பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் எடுத்து சொல்லணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ததீசி கிட்ட கேக்குறாரு. ததீசி முனிவரும் பணிவா, சிவனே எனக்கே இந்த கல்யாணம் குடும்பம் பத்தின விஷயங்கள்லாம் கம்மியா தான் தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல், என்னோட சேவை இந்த இடத்துக்கு தேவைப்படும் போலயே அப்படின்னு ஒரு சத்தம். யாரானு எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ம லட்சுமி தேவி தான். கையில ஒரு ஆரத்தி தட்டோட வந்திருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் அரண்மனைக்கு திலகம் வச்சுட்டு கைலாய மலையை விட்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க நம்ம பர்வதராஜன் கைலாய மலையோட தனித்துவம் வாய்ந்த அந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்ல, அவ்வளவு அழகா இருந்துச்சு. அங்க போய் வாழ்றதுக்கு நம்ம பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுங்கிற. அதுக்கப்புறம் சொல்லணும். அது மட்டுமா கைலாய மலையில ஒரு பாயாசம் அப்படி இருந்ததுமா. பாயாசமா இந்த பொங்க முட்டி மாதிரி மூடி வச்சு தங்கமுலாம் பூசி சிவப்பு முத்தெல்லாம் வச்சு அந்த பானையா எப்படிமா பார்த்த மாதிரியே சொல்ற? நல்லாதான் இருக்கும். அவன் சரி, அவர்தான் பார்வதியோட அண்ணனா இருந்து சிவனுக்கு செய்ய வேண்டிய அந்த சம்பிரதாயங்களை தலகம் வச்சு எல்லா சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட அம்மாவும் பாட்டியும் அந்த நாராயணரே நேர்ல வந்து இதெல்லாம் செஞ்சாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து அந்த கிழவி, சரி இதெல்லாம் சந்தோஷம் தான், ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சீரா என்ன வந்திருக்குன்னு நான் பார்த்தேன். அதுல கண்டிப்பா மஞ்சள் இருக்கும். அதை வச்சுதான் பார்வதி நலங்கு வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஆளை கூப்பிட்டு சீர்பெட்டியை திறக்க சொல்றாங்க. அதை திறந்து பார்த்தா எல்லாருக்கும் ஷாக். இவங்க எதிர்பார்த்தது மஞ்சள் மாதிரி மங்களகரமான ஐட்டங்கள் சீர்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து இறங்குனதுல புலி தோல் கிடக்கு, வெறும் இலதலை கிடக்கு. எங்கேயா போய் இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிங்கன்னு கிளவி போட்டு கத்த ஆரம்பிச்சிருது. அஜா என்னது இது, சீர்ல மஞ்சளே வரலனா நாங்க எப்படி பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறது? நம்ம பாதையில மஞ்சள் இல்லையா அழிக்க பாக்குறீங்களே. உலக நன்மைன்னு நீங்க பெத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நதிகளா ஓட விட்டீங்க, உலகத்துக்கு தானமா கொடுத்தீங்க. அப்ப கூட நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா கடைசியில நம்ம பார்வதி அந்த சிவனுக்கு தானமா கொடுத்து அவ வாழ்க்கையே ஏன் இப்படி அழிக்க பாக்குறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. இதையெல்லாம் பார்க்க முடியாத அம்மா மீனாவதி தேவி கோவமா உள்ள போயிடுறாங்க. நம்ம பார்வதியோ என்ன இன்னொரு பிரச்சனையா, சரி சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து நம்ம லட்சுமி தேவி அடுத்த கல்யாண சம்பிரதாயங்களை பத்தி சிவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. திலகம் விட்டு முடித்ததும் கல்யாணத்தோட 2வது சம்பிரதாயம் ஆரம்பமாகுமா. அதுல வீட்டுல இருக்கிற பெண்கள் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து கருப்பு பொட்டு வச்சு விடணும். உலக விதிகளின்படி கருப்பு பொட்டு மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட கண் திருஷ்டியும் படாம காப்பாத்தணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நந்தி, ஆனா தாயே நம்ம சிவன் கடவுளாச்சே, அவர் மேல எப்படி கெட்ட கண் திருஷ்டி எல்லாம் படும் அப்படின்னு டவுட் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சிவன், இங்க இந்த கடவுள் மனுஷங்கிற பேச்சே கிடையாது, உலகத்தில் கடைபிடிக்கப்படக்கூடிய கல்யாண விதிகள் அனைத்தையும் சம்பிரதாயங்கள் அனைத்தையும் நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு முடிவா சொல்லிடுறாரு. அதுதான் பார்வதிக்கு சந்தோஷம் கொடுக்கும், அதுதான் எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்குங்கிற. லட்சுமி தேவியும் சொன்ன சம்பிரதாயத்தை இப்ப செய்ய ஆரம்பிக்கிறார். 3 தேவியர்கள்ல ஒருத்தவளா இருக்கிறன்னா மாப்பிள்ளை வீட்டுல ஒருத்தவங்க மாதிரி தான், உங்க வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தான். அதனால உங்களுக்கு ஆரத்தி எடுத்து மத்த விஷயங்கள் எல்லாம் செய்ய எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க. நம்ம சிவனும் கண்டிப்பா தேவின்னு சொல்ல லட்சுமி தேவி அவங்க சொன்ன மாதிரியே சிவனுக்கு ஆரத்தி எடுத்து அந்த கருப்பு திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க. அடுத்து எல்லார்கிட்டையும் நான் உங்களுக்கு இனி நீங்க திருமண ஊர்வலத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் வேற என்னென்ன சம்பிரதாயம் செய்யணுங்கிற எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத பத்தி எல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் இன்விடேஷன். மாப்பிள்ளை வீட்ல இருந்து மாப்பிள்ளை சைடுல இருந்து யாருக்கெல்லாம் சொல்லி அனுப்பணுமோ, யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் சேதி சொல்லி அனுப்பியாச்சா, கல்யாணத்துக்கு வரவேற்று ஆகிவிட்டதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இத பத்தி யோசிக்கவே இல்லை. இப்பதான் தேவி கேட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு உரைக்குது. உடனே சிவன் நாரதர் கிட்ட எல்லார்கிட்டையும் இந்த இன்வைட் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பை, கல்யாணத்துக்கு வந்திருக்கன்னு கூப்பிடுற அந்த பொறுப்பை நாரதர் கிட்ட ஒப்படைக்கிறாரு. நாரதரோ நிச்சயமா பிரபு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் ததீசி முனிவர் டவுட் கேட்கிறாரு.
அப்படிங்கிறாப்ல. ஆனா பிரபு, என்னோட ஆசிரமத்துல தங்கி இருக்கிற பதுங்கி இருக்கிற நம்ம தேவர்கள் எல்லாம் எப்படி பிரபு உங்க கல்யாணத்துக்கு வருவாங்க? என் ஆசிரமத்துல இருந்து வெளியில வந்ததுமே வெட்டுவேன் அப்படின்னு வேற சொல்லி திரியிறானே அந்த தாரகாசுரன், கண்டிப்பா எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு கவலையோட சொல்றேன். கவலைப்படாதீங்க ததீசி முனிவரே, யாரு நம்ம சிவன். தேவர்களை பாதுகாப்பா உங்க ஆசிரமத்துல இருந்து கைலாய மலைக்கு கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு நந்தியோடது. நந்தி இருக்கிற வரைக்கும் தாரகாசுரனால தேவர்களை ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு நந்தி மேல அவ்வளவு கான்பிடண்டா இருக்காப்ல. அடுத்து நம்ம ததீசி முனிவர் சிவனுக்கு நலங்கு வைக்கிற அந்த சம்பிரதாயத்தை செய்யறார். ஒரு சிவகணத்துக்கிட்ட அவரோட ஆசிரமத்துக்கு போய் மஞ்சள் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பார் போல. என்னடா ஒரு பையன் அனுப்பணுமே, இன்னும் அந்த பையன் மஞ்சள் எடுத்துட்டு வரலையே, அப்புறம் எப்படி சிவனுக்கு நலங்கு வைக்கிறது அப்படின்னு நந்தி கிட்ட கேட்கிறார். அதுக்கு நந்தி, ததீசி முனிவரே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தான் இப்போ தேவர்களை கூப்பிட்டு வரதுக்காக உங்க ஆசிரமத்துக்கு போறேன்ல, அப்ப நானே அந்த மஞ்சளையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்ப நான் சீக்கிரமா கிளம்புறேன் அப்படின்னு கையில மஞ்சள் தான் பிரச்சனை இரு நந்தின்னு சொல்ற. சொல்லிட்டு மஞ்சளை உடலை சுத்தமாகவும் எந்த ஒரு நோய் நொடியும் வராம பாத்துக்கிறதுக்காக தான் பூசுவாங்க. எனக்கு என்னோட சாம்பலை விட உடலை சுத்தப்படுத்துறதுக்காக வேற ஒரு அற்புதமான பொருள்னு எதுவும் எனக்கு கிடையாது. சாம்பல் தான் என் உடம்ப சுத்தப்படுத்தும். அதனால நான் சாம்பலை பூசியே இந்த நலங்கு சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் அந்த நலங்கு ஃபங்க்ஷனை நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சோ நம்ம நந்தி போய் அந்த சாம்பலை எடுத்துட்டு வர ததீசி முனிவர் அதை சிவன் மேல பூசி சிவனுக்கு நலங்கு வச்சு வர்றாரு. அடுத்து நம்ம சப்தரிஷிகள் எல்லாரும் சிவனுக்கு நலங்கு வச்சு வர்றாங்க. கட் பண்ணி மறுபடியும் ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம மீனாவதி தேவி நடந்ததை பார்த்து ரொம்பவே கோவமா இருக்காங்க. பார்வதியோ சரி அம்மா கோவமா இருக்காங்களே, பேசி சமாளிக்கலாமே நினைச்சு பேச வருவாங்க. அப்போ மீனாவதி தேவி, பார்வதி மாப்பிள்ளை நம்மளை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தணும் தான் இதெல்லாம் செய்யறாரு, இனிமே நீ மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா பார்வதி தேவியாரோ, இல்லமா சிவன் நம்மள அவமானப்படுத்துற மாதிரி ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மா டென்ஷன் ஆகி, சீரோட வந்த அந்த புலி தோலை பார்த்ததுக்கு அப்புறமா நீ இப்படி பேசுற? சீரோட சேர்த்து அமங்கலமா யாராவது பொண்ணு வீட்டுக்கு புலி தோலை அனுப்புவாங்களா? ஒரு நாட்டோட போதெடுக்கணும்ன்ற போதுதான் ஆயுதத்தை அனுப்புவாங்க, புலி தோலை அனுப்புவாங்க. அவங்கலமா என்ன காரியம் இது அப்படிங்கிறது அம்மா. அம்மா மறந்துட்டீங்களா, முக்கடவுள்களை ஒருத்தவரா இருக்கிறது தான் அவங்க மாப்பிள்ளை சிவன். எப்படி நாராயணரோட எல்லா செயலுக்கும் பின்னாடி ஒரு காரண காரியம் இருக்குமோ, அதே மாதிரிதான் சிவனோட ஒவ்வொரு செயலுக்கும் காரியம் இருக்குமா. சிவன் சீர் ஐட்டங்களோட சேர்த்து புலி தோல் வில்வைகளை எல்லாம் அனுப்பி ஒரு சத்தியத்தை உணர்த்த பாக்குறாருமா. அது என்ன சத்தியம்னா, உலகத்துல செல்வம், தனம், பணம், காசு எல்லாம் அவசியம் தான். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சுதான் போகும். சோ ஐஸ்வர்யங்கள் நிலையானது இல்லை அப்படிங்கறத உணர்த்தத்தாமா புலித்தோலை அனுப்பி இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனாவதி தேவி, சரி அந்த புலித்தோலை பத்தி கூட நான் ஒன்னும் சொல்லல, மஞ்சள் எங்க, சீர்ல ஏன் மஞ்சள் வரல, அது இல்லாம உனக்கு எப்படி நாங்க நலங்கு வைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவனோட டார்லிங் பார்வதி தேவி சிரிச்சுக்கிட்டே, அம்மா மஞ்சள் நிச்சயமாக வரும். சிவனுக்கு கைலாய மலையில நலங்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தாமா, மாப்பிள்ளை வீட்டுல நலங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தாமா பொண்ணு வீட்டுக்கு நலங்கு வைக்கிறதுக்காக மஞ்சள் வரும். என்ன நம்புங்கம்மா, சீக்கிரமா மஞ்சள் வந்துரும். அம்மாவை எப்படியோ சமாளிச்சாங்க. அந்த பக்கம் நம்ம ததீசி முனிவரோட ஆசிரமத்தில் இருக்கிற தேவர்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் சிவனோட கல்யாணத்துக்கு நாம எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்னி தேவர், இந்த உலகமே சிவருமான் பார்வதி கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு புண்ணியம் அடைவாங்க. நாம தேவர்களா இருந்து உயிருக்கு பயந்து ஆசிரமத்துல ஒளிஞ்சு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற. மத்த தேவர்கள் எல்லாம் இந்திரர்கிட்ட, இந்திரரே தேவராஜா நீங்க தான் ஏதாவது யோசிக்கணும், ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்திரனோ, நான் என்ன செய்யறதுப்பா, ஆசிரமத்தோடு வெளியில போனா அவன் வெட்டுவேங்கிறான். நிச்சயமா இத பத்தி நம்ம தாரகாசுரனுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா கல்யாணத்துக்கு தேவர்கள் வெளியில வருவாங்க அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவன் காத்துக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா அவன் நம்ம எல்லாரையும் கொன்னுடுவாங்க. அடுத்து நம்ம வாயுதேவர், எத்தனை காலமா நம்ம சிவன் பார்வதி இப்போ நேரம் கூடி வரும்போது நம்மளால போய் பார்க்க கூட முடியல. இப்படி உயிருக்கு பயந்து ஒளிஞ்சு ஓடி ஒளிஞ்சு விருப்பப்பட்ட ஒரு கல்யாணத்தை கூட அட்டன் பண்ண முடியாத இந்த ஒரு வாழ்க்கை தேவையா? இதுக்கு பதிலா செத்து போகலாமியா அப்படிங்கிறாரு இந்திரரை பார்த்து. இப்படி எல்லாரும் பேசுறதை கேட்டு நம்ம தேவராஜா இந்திரர் குரு பிரகஸ்பதி கிட்ட, குருவே இனிமே நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும், நிச்சயமா சிவனோட கல்யாணத்தை பார்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், யோசிங்க குருதேவா அப்படிங்கிறார். அதுக்கு குரு பிரகஸ்பதி, ஒரே ஒரு வழி இருக்கு, அது நம்ம சிவன் தான். எல்லா வழிகளும் அடைக்கப்படும் போது திறந்திருக்கக்கூடிய ஒரே வழி சிவ வழிபாடு தான். அந்த சிவனை முழு மனசோட எல்லாரும் வழிபடலாம். சிவன் நிச்சயமாக அவரோட பக்தர்களோட பிரார்த்தனைய கேட்பார் அப்படிங்கிறார். ஆனா நம்ம சிவன் ஏற்கனவே எல்லா தேவர்களையும் கைலாயம் கூட்டிட்டு வரதுக்காக நம்ம நந்தியை அனுப்புறதா முடிவு பண்ணிட்டார் இல்லையா? அது அவங்களுக்கு தெரியாது. சோ நம்ம சிவன் அவரோட நலங்க சாம்பல பூசி அந்த பக்கம் ஆரம்பிச்சு விட்டு நந்தி கிட்ட, நந்தி தேவர்கள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போய் அவங்கள பத்திரமா கைலாய மலைக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அவசர அவசரமா அனுப்புற. நந்தியை சிவன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தேவர்களை அழைச்சிட்டு வர கைலாய மலையில இருந்து கிளம்பிடுற. அடுத்து தாரகாசுரனை காட்டுறாங்க. அவங்கிட்ட அந்த ஒற்றன் சக்ரி வந்து, இந்த மாதிரி நந்தி தேவர் தான் தேவர்களை ததீசி முனிவரோட ஆசிரமத்தில இருந்து கைலாய மலைக்கு கூட்டிட்டு போக போறதா சொல்றாரு. அதுக்கப்புறம் சக்ரி, ஆனா ராஜா நந்தியோட பலம் பலவீனம் பத்தி எல்லாம் நம்ம அசுரர்கள் யாருக்குமே தெரியாதே, தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் வசதியா இருந்திருக்குமே அப்படிங்கிற. அப்போ நம்ம அசுர குருதேவர், எல்லாம் வல்ல அந்த சிவனே நந்திக்கு இந்த வேலையை செய்யும்படி சொல்லி இருக்கிறார் என்றால், நந்தி ஒத்தவன நம்பி இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த நந்தியோட பலத்தை நாம குறைவான எடை போட்டுற கூடாது, தப்பு கணக்கு போட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தாரகாசுரனை எச்சரிக்கை பண்றாரு. உடனே அந்த அடியாளு தாரகாசுரனை பார்த்து, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவன் மிகப்பெரிய வீரனா சூரனா கூட இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏன்னா நாங்க மாயையை பயன்படுத்தி நந்தியை திசை திருப்பி தேவர்களை போட்டுருவோங்கிறாங்க. இந்த தடவை அடியாட்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்ல, நானே களத்துல இறங்குறேன், நானே போய் அந்த தேவ
தேவர்கள் எல்லா பேரையும் கொன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மத்த வேலையை பார்க்கவே ஆரம்பிப்பேன். என் கையால தான் அவங்களுக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு கிளம்புற. தேவர்களை தான் கையாலேயே கொல்லுவேன்னு சபதம் போட்டு போற. அடுத்து என்ன ஆகும் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ. மிச்சத்தை நாளைக்கு ஏன் தான் இப்படி இழுபட்டு போகுது இல்லை முருகன் என்ட்ரி சாதாரணமாக இருக்கும், அது பெரிய என்ட்ரியாக தான் இருக்கும். சரி, நாளைக்கு மிச்ச எபிசோடில் வந்து சந்திப்போம். டேக் கேர். பாய்.